எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல அப்டேட்ஸ் நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் எஸ்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்டோட ஒரு MOU சைன் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு 4500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க உத்தரப்பிரதேஷ்ல டிராக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று போடுறதுக்காக. ஸோ இனிஷியலாக ஒரு 2000 crore இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக ஒரு 2500 crore போடுறாங்க. இதுக்காக யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு 200 ஏக்கர் லேண்ட் வந்து எஸ்கார்ட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1ல டிராக்டர் அண்ட் கமர்ஷியல் எக்யூப்மெண்ட் பிளான்ட் வந்து போடுறதா எஸ்கார்ட் சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 17 டைம்ஸ் தாங்க ஏர்னிங்ஸ். டெட் டு ஈக்விட்டி 0.01 தான். நல்ல நிறுவனம் தான். பட் நம்ம ஏற்கனவே கமர்ஷியல் வெஹிக்கிள் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஏற்கனவே எஸ்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் IPO வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். செப்டம்பர் 30க்குள்ள IPO லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்தது. இதற்கு மத்தியில கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட ப்ராஃபிட் மோர் தென் டபுள் ஆயிருக்குங்க. அதாவது Q1 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 473 கோடி ரூபாய்க்கு பக்கமா ப்ராஃபிட் பண்ணவங்க இப்ப Q1 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 1041 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க டாடா கேபிட்டல். ஸோ டாடா கேபிட்டல் IPO லான்ச் பண்றப்ப என்ன வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, என்ன பிரைஸ் பேண்ட்ல இருக்கு, தென் எவ்வளவு கிரே மார்க்கெட் ப்ரீமியம், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் NBCC எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 27-28ல இப்ப இருக்கிற ரெவன்யூ மாதிரி நாங்க அப்படியே அந்த ரெவன்யூவை டபுள் ஆக்குவோம். 25,000 crore வரைக்கும் இருக்கும் எங்களோட ரெவன்யூ அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் இருக்கு அப்படின்னா அவங்களோட ஆர்டர் புக்ங்க, ஹியூஜ் ஆர்டர் புக், 1.2 lakh crores ஆர்டர் புக் இருக்கு. இப்போதைக்கு ஃபினான்ஷியல் 25-26 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ரெவன்யூ அப்படின்றது 14 to 15,000 crores இருக்கு. தென் நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் 26-27ல ஒரு 19,000 crores இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபினான்ஷியல் 27-28க்கு மேல 25,000 crore நாங்க ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. 26% ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இருந்துச்சுங்க NBCC பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. அதாவது வெஸ்ட் பெங்காலை தவிர மிச்ச எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே பரவலா மோர் தென் டபுள் டிஜிட்ல அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது குறைஞ்சிருக்கு. குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் குவார்டரோட முடிவுல இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரோட கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது 23.5% விழுந்திருக்குங்க. Q1 ஃபினான்ஷியல் 25 எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டருக்கு 57,100 crores இருந்திருக்குங்க. அதுவே இந்த ஜூன் குவார்டரோட முடிவுல அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல 43,700 இருக்கு. இதே சினாரியோ ஒடிசா தென் கர்நாடகா இங்க எல்லாமே நிலவுதுங்க. ஒடிசா எடுத்துட்டோம்னா ஒரு 25% பக்கமா இறங்கி இருக்கு. தென் கர்நாடகால ஒரு 23% பக்கமா இந்த கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. அடுத்து இண்டிகோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இண்டிகோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு நெட்வொர்க் இது ரெண்டோட கம்பைன்டு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக இண்டிகோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா முக்கியமா இண்டிகோல ஃபிளைட் புக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்ட்ஸ், தென் ட்ரிப் கேன்சலேஷன் கவர், தென் அதர் லைஃப் ஸ்டைல் ப்ரிவிலேஜஸ், லோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு செக்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா பெனிட்ரேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா தான் இருக்கும். அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மேண்டிசன் குரூப்போட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த மேண்டிசன் குரூப் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ங்க. டெர்மினஸ் குரூப், JV வெஞ்சர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான். மேண்டிசன் குரூப் என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியாவில் நாங்கள் வந்து 10 நியூ ஹோட்டல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜிஞ்சர் பிராண்டு கீழே இதுக்காக ஒரு 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இந்த அக்ரிமெண்ட் கீழே ஒரு 1000 கீஸ் ஆட் ஆகும். இது இந்தியன் ஹோட்டல் கம்பெனிக்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்து டெக் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு ஸ்டெப் டவுன் சப்சிடரி இருக்குங்க, பின் இன்ஃபிரினா அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியன் பேஸ்டு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமோட்டிவ் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், ஆர்கிடெக்சர், லக்ஸரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இதுதான் அவங்களோட ஒர்க். இந்த பின் இன்ஃபிரினா என்ன பண்ணிருக்காங்க, இட்டாலியன் பேஸ்டு ஸ்டேஷனரி பிசினஸ் சிக்னேச்சர் அப்படின்ற பிராண்ட்ல அவங்களோட ஸ்டேக்கை 60% கூட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 24% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்ப 60% கூட்டி 84% அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது டெக் மஹேந்திராவுடைய டைரக்ட் சப்சிடரி ஆகுதுங்க. இட்டாலியன் பேஸ்டு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி பின் இன்ஃபிரினாவை டெக் மஹேந்திரா 2015 அக்வயர் பண்ணிட்டாங்க. ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் அதுல எடுத்துட்டாங்க. அடுத்து டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சப்சிடரி டாடா ஸ்டீல் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு நான் கோர் பிசினஸ் யூனிட் இருக்குங்க. இந்த செராமிக் அப்படின்றவங்க யாருன்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் பயோ செராமிக்ஸ்ங்க.
இந்த செராமிட் அப்படின்ற நான் கோர் யூனிட்டை லைன்ஸ்டட் அப்ளைட் மெட்டீரியல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு இந்த டீல் முடிஞ்சிருக்குங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, நான் கோர் பிசினஸை வெளில தள்ளி விடுறாங்க. அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பெர்னார்ட் ரிச்சர்டுடைய இம்பீரியல் ப்ளூ பிஸ்கீஸை அக்வயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 2025ல அக்விசிஷன் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ், பெர்னார்ட் ரிச்சர்ட் இவங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த டீல் டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தா செயல் ஆகணும் அப்படின்றதுக்காக டிரான்சிஷன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து 4150 crores. அடுத்து தாமஸ் குக் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து கர்நாடகால அவங்களோட பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதுக்காக பிரான்சைசி மாடல்ல மான்செஸ்டர் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவன்கிரியில 19+ லொகேஷன்ஸ்ல அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 125 to 130 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தோம். இது 170 வரைக்கும் போயிட்டு 150க்கு வந்திருக்கு. 140க்கு கீழே போனா மறுபடியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏற்கனவே வச்சுக்கிறவங்க தொடர்ந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் வந்து 44 கண்ட்ரீஸ்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூஎஸோட டேரிஃப் 50% டேரிஃப் வந்தா கம்பெனிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா என்ன சொல்றாங்க, எந்த பாதிப்பும் எங்களுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கம்பெனியோட எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு $10 million கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 90 crores கம்மியா தான் இருக்கும். பட் கம்பெனியோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 30,200 crores இருக்குங்க. அதாவது $3.32 billion. ஸோ ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் என்டிடியோட ரெவன்யூல எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.2% தான் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ் டேரிஃப்னால பெருசா பாதிப்பு வர்ற மாதிரி தெரியலங்க. ஃப்ரெஷ் கன்சிடரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியாதுங்க. பட் ஏர்லியர் டேஸ்ல லோயர் லெவல்ஸ்ல கன்சிடர் பண்ணவங்க கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். டேரிஃப்னால எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி அவங்க கம்பெனி தெரிவிக்கல. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து லான்செட் ரீஜனல் ஹெல்த் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15 to 49 ஏஜ் குரூப் இருப்பாங்க இல்லையா, இவங்கள எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதாவது ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கிறாங்க. அதுல 29.8% ஆஃப் உமன், 33.3% ஆஃப் மென் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. இதுல அந்த 29-33% ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் அப்படின்றது கார்பரேட் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்குங்க பெரும்பாலும். அடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 18% ஜிஎஸ்டி ஸ்லாப் கீழே இருக்கு இல்லையா. ஒரு சில அனலிஸ்ட்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி வந்து ஒன்று ஸ்கிராப் பண்ணலாம், இல்லை 5% அது குறைக்கலாம். 18 to 5% குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குறைக்கிறதோ ஸ்கிராப் பண்றதோ 18ல இருந்து 5க்கு வந்தால் நல்லதுதான், 18ல இருந்து 0க்கு வந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான். அடுத்து இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பயங்கரமா ஏறி இருந்தது. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 ஒரு 50 பாயிண்ட் பக்கமா பிளஸ்ல இருக்குங்க. நேற்று எஃப்ஐஎஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பக்கமா வாங்கியிருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எடுத்துக்கிட்டோம்னா வீழ்ச்சியில இருந்து தொடர்ந்து 2வது நாளா மேல ஏறி இருக்குங்க. 87.27 இந்திய ரூபாயா இருந்தது நான் கடைசியா பார்த்தப்ப. தங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர் கிராம் 22 கேரட் கோல்டு 40 ரூபாய் விலை இறங்கி இருக்குங்க. 9235ல இருக்கு. அடுத்து சர்வதேச சந்தையில் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று அமெரிக்க சந்தை வந்து பிளாட்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக், டவ், S&P எதுவுமே பெரிய மூவ்மெண்ட் இல்லை, பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை, ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் இருந்தது. அடுத்த சர்வதேச செய்திகள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்டெல்ல வந்து ஜப்பான் நாட்டு நிறுவனமான சாஃப்ட் பேங்க் வந்து இன்டெல்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு $2 billion இன்வெஸ்ட் பண்றாங்க இன்டெல்ல. குறிப்பா இன்டெல்ல பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஏற்கனவே தத்தளிச்சுட்டு இருக்கு. இதற்கு மத்தியில யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு 10% ஸ்டேக்கை எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க இன்டெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து மோஸ்ட் வேல்யூபிள் ஆட்டோ கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் பை மார்க்கெட் கேபிடலைசேஷன் எடுத்துக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னா டெஸ்லா இருக்குங்க. 2வது இடத்துல டொயோட்டா இருக்கு. 3rd Xiaomi Corp இருக்கு. 4th BYD, 5th Ferrari இருக்கு. அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா மெர்சிடிஸ் பென்ஸ், தென் போர்ஷ், வால்ஸ்வேகன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த செய்தியை குறிப்பா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி பை மார்க்கெட் கேப்ல டொயோட்டா 2வது இடத்துல இருக்குங்க. ஸோ வெளிநாடுகள்ல அதாவது யூஎஸ்லயோ ஜப்பான்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டொயோட்டாவை ஏற்கனவே கன்சிடர் பண்ணலாம், ஹோண்டாவை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் 8 times ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு, சீப்பா தான் இருக்கு. ஸோ ஏற்கனவே யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இன்னும் யூஎஸ்லயோ ஜப்பான்லயோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா நம்ம ஏற்கனவே இன்டெல், டொயோட்டா, ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் வந்து நல்ல நிறுவனங்கள் தான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நாளைக்கு நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. எல்லாருக்கும் நன்றி.